அதுல ஃபேக் ஸ்டோன்ஸும் நிறைய வருது இல்லையா? ஆமா. சோ அதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? ஜென்ரலா இது ஒரு காமன் மேனுக்கு ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ அதுக்கு பேசிக்கான இது வந்து சயின்டிஃபிக்காக லேப் டெஸ்டிங் பண்ணுறது, ஒரு ஜெமாலஜிஸ்ட், குவாலிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் பண்ணுறது, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே. புரிஞ்சுச்சிங்களா? பட் ஒரு ஜென்ரலாக ஒரு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்குது, ரொம்ப ஷைனிங் இருக்குன்னா அது சிந்தட்டிக்னு அர்த்தம். ஓகே. ஜென்ரல் புரிஞ்சுச்சுங்களா? ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்னா இப்போ ரொம்ப இருக்கும், ஹியூமன் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ இங்கே இது இருக்கோ அது இருக்கோ, எதுனா ஒரு இது இருக்கும், ஏன் எதுனா ஒரு குறை இருக்கும், ஒன்று சிகப்பு இருக்கும், ஒன்று கருப்பு இருக்கும். ஸோ தட் இஸ் நேச்சர். ஓகே. புரிஞ்சுச்சிங்களா? ஸோ ஒரு ஜெம்ஸ்டோன்ன்றது ஒரு நேச்சரோட கிஃப்ட்டு, மதர் எர்த் கொடுத்த நம்மளுக்கு கிஃப்ட்டு. ஸோ நேச்சுரல் இதில் சம் இது தோஷம் இருக்கும், சம் இது இருக்கும், எதுனா ஒன்று இருக்கும் தான். அது வந்து பியூராக ஃபுல்லாக க்ளீனாக பளபளன்னு வராது. ஓகே. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ ஜென்ரலாகவே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, ரொம்ப பளபளன்னு இருக்குன்னா அது ரொம்ப இதுன்னு இது பண்ணிக்கலாம். பட் நேச்சுரலில் வராதுன்னு கிடையாது, அது குவாலிட்டி வைஸ் வரும். ஸோ கம்மி குவாலிட்டியில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், ஹையர் குவாலிட்டி போகும்போது கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் இது ப்ரைஸிங் அண்ட் அந்த கிளாசிஃபிகேஷன் அது பேஸ் பண்ணி தான் ப்ரைஸிங் இருக்கும்.